வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபிஷியல். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ரொட்டீன் vlog மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த பதிவு எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, போன பதிவில் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து நம்ம இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அப்படியே ஹவுஸ்மேட்ஸ் இருந்தாலும் நம்மள அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் ரொட்டீன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாரி இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நம்ம நெனைக்கிற மாரிலாம் வந்து வேலை செய்வாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். அவங்க செய்யற அளவுக்கு நமக்கு வந்து அதில நம்ம கொஞ்சம் திருப்தி ஆயிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம நெனைக்கிற அளவுக்கு கிளீனாலாம் பண்ணி குடுப்பாங்களா? ஒரு வீடே கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நெனைக்கிற அளவுலாம் வந்து அவ்ளோ கிளீனிங்கா பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். பின்னாடி நான் 2வது தாட்டி தான் நம்ம கூட்டிட்டு இருக்கணும். இன்னொரு தாட்டி வந்து கொஞ்சம் என்னதான் கூட்டுனாலும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அ நல்லா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாரிலாம் அது செய்ய மாட்டாங்க. நம்ம அது சொல்லவும் முடியாது. எவ்வளோதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாலும், நம்ம வந்து சரின்னு காம்ப்ரமைஸ் ஆகி போக வேண்டியது மாரி தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு அப்படிதான் நானே தான் ஹவுஸ்மெய்ட்லாம் எல்லாம் நானே தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்துட்டு மாப் போடுற அன்னைக்கெல்லாம் வந்துட்டு நான் பெரிய பெரிய வேலை எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேங்க. கிரைண்டர்ல அரிசி உளுந்தாட்டுறதெல்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாரி தான் ஆட்டிக்குவேன். மேக்ஸிமம் மாவு நெறைய இருக்கிற மாரி மேனேஜ் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் நமக்கு எந்த ஒரு ரொட்டீன் வந்து போறக்கு கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். இல்லன்னா ரொம்ப நமக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹெவியா வச்சுக்கிட்டோம்னா, ரொட்டீன் வேலைய நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாம தடுமாறணும். இன்னொன்னு மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மெய்ட்ஸ் இருக்கிறவங்கள ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா. என்னோட இது அதுதான். நான் வந்து வேண்டான்னு நான் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறது ரொம்ப நமக்கு வந்து நல்லது தான். எவ்ளோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். ஆனா என்ன மெயினா பிரச்சனை, ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட அ ஓன் ஸ்டோரி இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது நம்ம புடிக்குதோ! இல்லையோ! கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னா அது ஒரு மாரி சங்கடமாயிடுது. நம்ம கேட்காம நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு இருந்தோம்னாலும், அதுக்கு சங்கடப்படுற மாரி ஏதாவது நடக்கும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கதை, நம்மளோட ஸ்டோரீஸ், நம்மளோட பெர்சனல் லைஃப்ல இருக்கிறது, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? உங்களுக்கு சொ சொந்த ஊர் எது? சொந்த வீடு எது? எங்க இருக்கு? எங்க உங்க நேட்டிவ் எது? இந்த மாரி நம்மள நெறைய கேள்வி கேட்குறாங்க. எதுவா இருந்தாலும் பரவால்ல. நம்ம எவ்வளோதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயி, என்னதான் பண்ணாலும், அது வந்து நல்ல பேர் எடுக்கவே முடியறது இல்ல, கடைசில. எவ்வளோதான் சரி கடைசில சேலரி வைஸ் எல்லாருமே அவங்க கேட்குற அளவு 10, 100 நம்ம எக்ஸ்ட்ரா கூட குடுத்துர்லாங்க பணம். ஆனா என்ன பிரச்சனை அப்டின்னா, நம்ம என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம குடுக்குறோம். நான்லாம் புதுசு தான் குடுப்பேன். பழசே தரமாட்டேன். என்ன செய்றேனோ அது புதுசா எதுவா இருந்தாலும் நான் குடுப்பேன். ஆனா கடைசில என்ன பிரச்சனைன்னா, ஒரு நாள் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு மாரி சங்கடமா நெனைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுர்றாங்க. அவங்களுக்காகவே நம்ம தனியா நான் குக் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து தனியாவே வந்து இப்ப எங்களுக்கு அளவா செஞ்சுட்டேன்னாலும், கரெக்ட்டா போயிடும். கரெக்ட்டா மீதியே ஆகாது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, கடைசில பார்த்தோம்னா, அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க சங்கடப்படுவாங்களோ! அப்டின்ட்டு எனக்கே ஒரு மாரி என்னைய அறியாம அவங்களுக்கு நான் வந்து செஞ்சு வச்சுட்டுருக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு தனியா மறுபடியும் ரைஸ் அவங்க கேட்பாங்களே! இல்லைன்னா சங்கடப்படுவாங்களே! அப்டிங்கிற அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே செஞ்சுட்டுருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே வந்து மேனேஜ் பண்ணும்போது, இன்னொன்னு என்ன நம்ம மெயினா பார்த்துக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து வேலை வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். கிச்சன்லேயும் சரி, ரொட்டீன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது, ரொம்ப சிம்பிளா நம்ம வேலைய நான் எப்பவுமே வச்சுக்குவேன். மாவாட்டும்போது வந்துட்டு சப்பாத்தி செய்கிற வேலை, ஹெவியான வேலைலாம் எதுவும் செய்ய மாட்டேன். மாவாட்டும்போது அந்த அன்னைக்கு வந்து அவல் மாரி என்னாவது செஞ்சு பசங்க எல்லாருக்குமே வீட்டில் வந்து டின்னர் வந்து அந்த மாரி ரெடி பண்ணிருவேன். அதேமாரி மாப் போடுறதுமே வந்துட்டு ரெகுலராக வந்து ஃப்ரைடே, டியூஸ்டே அந்த மாதிரிலாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு 6 டேஸ் ஒன்ஸ் தான்
மாப் பண்ணுவேன். ஆனால் குறைஞ்சது ஒரு 6 நாளாவது, கண்டிப்பாக 6 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து மாப் பண்ணுவேன். அதுக்கு இடையில எனக்கு டைம் கிடைக்காது. யாரும் பசங்க யாரும் வீட்டில் இல்லாதப்போ தான் அந்த வேலையை வச்சுக்குவேன். 2வது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மாப் போடுற அன்றைக்கி என்ன ஒரு நான் முக்கியமாக பார்ப்பேன்னா, வீடு கூட்டினோன்னே டக்குன்னு தொடச்சி விட்டுருவேன். வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது வந்து தனியாக வந்து கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி அதை ஒழிச்சு போட்டுருவேன். அது மத்தியானம் டைம் இருக்கும்போது மட்டும் அது வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டு ஒரு இடத்துல நின்று விளக்குறோம். ஆனால் வீடு கூட்டுறதுல அப்படி இல்லைங்க. யாரோ ஒருத்தர் வந்து பொழுதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, துடைக்கும் போதும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலையை மெயினாக முடிச்சு வச்சிட்டோம்னா, கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பாத்திரம் விளக்குற வேலை மட்டும்தானே. அது ஈஸியாக நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். அதேமாதிரி வீடு கூட்டுறதாகட்டும், வீடு துடைக்கிறதாகட்டும், எல்லா வேலையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே வீடு கூட்டுறது, துடைக்கிறது. எனக்கு 2த்துக்குமே டைம் வந்து வீடு கூட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் எடுத்துக்குவேன். டக்குன்னு கூட்டி முடிச்சிடுவேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும், ஸ்டாமினாலாம் போயிடும். அதனால டக்குன்னு கூட்டி முடிச்சிடுவேன். அதே மாதிரி வந்து வீடு துடைக்கிறதும் சரி, ஒரு 15 நிமிஷம் தான். அதுக்கு மேலெல்லாம் வந்து ரொம்ப இழுத்துட்டுலாம் செஞ்சேன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும்ட்டு டக்குன்னு அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுறது மட்டும்தான் இதாக இருக்கும். பாட்டெல்லாம் போட்டுட்டு என்னவும் செய்யலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆனால் பாட்டெல்லாம் போடுறது என்ன பிரச்சனைனா, அந்த பாட்டு சூஸ் பண்ணி போடுற டைமில் நம்ம வேலையை முடிச்சிடலாம். அதனால் அந்த வேலையை நான் விட்டுட்டு இப்போ டக்குன்னு வேலையை முடிக்கிறது ஒன்று தான் கான்சன்ட்ரேட் பண்ணி டக்குன்னு முடிச்சுக்குவேன். 2வது வந்து பார்த்தோம்னா, பாத்திரம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். என்னது எவ்வளோ தான் பாத்திரம் நம்ம வந்து எனக்கு சேர்ந்தாலும் ஒரு பேஸ்கெட் மேலே பாத்திரம் நம்பாது. அந்தளவுக்கு மினிமலைஸ்டாக தான் பாத்திரம் வச்சுருப்பேன். 3 டம்ளர் 4 டம்ளருக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன். அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் அந்த டம்ளர் வந்து வாஷ் பண்ணி தான் மற்றவங்க யூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். பிளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா அவங்கவுங்க வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. டம்ளர் ஆகட்டும், ஒரு தாட்டி வாஷ் பண்ணி வைக்கிறோம், சும்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்கவுங்க எல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸில் வீட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. துணி காய போடுறதாகட்டும், மடித்து வைக்கிறதாகட்டும், எல்லாமே வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணால் மட்டும்தான் மெய்டு இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கிடையில் வந்து கோயிலுக்கெல்லாம் சாயந்தரம் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாயந்தரம் மாரியம்மன் கோயில் வந்து சாட்டியிருந்தாங்க, கம்பம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அடிக்கடி போகிறோமோ இல்லையோ, சின்ன முக்கியமான ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக போகணும் இல்லையா. அதுக்காக சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு கம்பத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே திரும்பி வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் வந்து டிஃபன் செய்கிற வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்க. அதனால் வந்துட்டு உடனே கோயிலுக்கு போயிட்டு அங்கே அக்னி சட்டியெல்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சாமி நல்லா அலங்காரமாக இருந்தாங்க, அம்மன். அப்புறம் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர் கூட இல்லை கோயிலில், டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு உடனே திரும்பி வந்தாச்சு. வந்துட்டு இட்லி ஊற்றி மறுபடியும் வேர்க்கடலை சட்னி, சிம்பிளாக வேர்க்கடலை சட்னி, குருமாலாம் வைக்கலை. குருமாலாம் ரொம்ப ரேராக தான் வைப்பேன். எவ்வளோ ஹவுஸ் ஹோல்டு டாஸ்க் வந்து நம்ம சிம்பிளாக வைக்கிறோமோ அந்தளவு நம்ம வந்து லைஃப்பை வந்து ஈஸியாக நம்ம ரன் பண்ண முடியும். மெயினாக வந்து யுட்டென்சில்ஸ் வந்து ரொம்ப மினிமலைஸ்டாக வச்சுக்கணும். ஒரு இடத்த வந்து கிளஸ்டராக நம்ம வச்சிட்டோம்னா டக்குன்னு டஸ்ட் பண்ண முடியாது. கிளஸ்டர் ஃப்ரீயாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம குப்பையாக இருக்குதா, டக்குன்னு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சோமா வேலை முடிஞ்சுது, அதோடு சரி. போய் அந்த 10 பொருள் எடுத்தால் தான் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அந்த இடத்துல பொருளே இல்லாமல் இருந்ததுன்னா டக்குன்னு தொடச்சி விட்டுறலாம். அதுக்காக திங்ஸே வேண்டான்னு சொல்ல வரல, திங்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப மினிமலைஸ்டாக லீட் அ சிம்பிள் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம வந்து வாழ்கிறது வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் ஆகாமல் நம்ம வாழ்க்கையை நம்மளே சொந்தமாக யாரையும் நம்ம வந்து எப்போ ஹவுஸ்மேட்ஸை சார்ந்திருக்காமல் நம்ம வந்து நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் ஓரளவுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு இருந்தாலும் நமக்கு ஹவுஸ்மேட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமலைஸ்டாக, திங்ஸ் எல்லாம் மினிமலைஸ்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பழகணும்னா லைஃப் ரன் பண்ணது கொஞ்சம் ஈஸிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.